ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணல. திருப்பியும் சொல்கிறேன், இது எல்லாமே உளுந்து கடந்து உட்காந்து ஜெபம் பண்ணல. ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் சொல்லுகிறேன். உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு எல்லாமே கூடும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ ஆசைதான் பட்டேன், இப்படி ஒரு சிஸ்டம் இந்த ஆம்பிளிஃபயர் இப்படி இருந்தால் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்குமே ஆண்டவரே, வருகிறவர்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குமே அப்படின்னு நினைத்து ஒரு வாரத்திற்குள்ளாகவே ஒரு ஃபோன் கால் வருகிறது, நான் உங்கள் சபைக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு. தேவன் முன்னாடி நம்ம கூட பேசுகிறாரு, அதே சமயத்தில் அவங்க கூடயும் பேசுகிறாரு. அதுதான் உண்மை. கொர்நேலியுகிட்ட போய் சொல்கிறாரு, அங்கே பேதுருகிட்டையும் பேசுகிறாரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ நாம் நினைக்கும் பொழுதே அங்கே பேச ஆரம்பிச்சிடறாரு. வாங்கி கொடுத்தாங்க. அதற்கடுத்து அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு லேப்டாப்பு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அதற்கான தேவையை கர்த்தர் சந்தித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? லேப்டாப்புக்கான தேவையை கர்த்தர் சந்தித்தார். இதை கேட்டது அல்ல, திரும்பவும் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் தான் சாட்சிகள். பவுல் சொல்வார், நான் உங்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கலையா, அதுக்கு நீங்களே சாட்சிகள். நீங்கள் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன்னா, கேட்பதற்கு முன்பாகவே தேவன் பேசுகிறார். அப்படியாக நான் நினைத்து கொண்டிருப்பது ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் நின்று பிரசங்கமே பண்ண முடியல. அவ்வளவு ஸ்வெட்டிங்கு, வேர்த்து ஒழுகுனுச்சு பயங்கரமாக. அப்படின்னு என்ன ஆண்டவர், ஒரு ஃபேனு தான் வாங்கணும்னு நினச்சேன். அடுத்த நாள் ஹல்லேலூயா, அடுத்த நாளில் நான் ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இதை நான் ஜெபிக்கலை, மீண்டும் அதையும் சேர்த்துக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாருக்கிட்ட எப்படி பேசுவார்? அதே போல் நல்ல ஒரு டிவியை தேவன் கொடுத்துருக்கா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? இதை கூட நான் மனசில் நினச்சேன், மக்களுக்கு ஏதாச்சும் படம்லாம் போட்டு காட்டணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நிறைய பேர் வாயை திறந்தே பாடம் பண்ணினாங்க, சின்னதாக இருக்கு போலன்னு அப்படின்னு மனசில் நினச்சேன். தேவன் ஒரு ஆளை அனுப்பினார், கேட்டாங்க, வாங்கி கொடுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? நீங்கள் நினைக்கிறீங்க இது ஏதோ யதார்த்தமாய் நடப்பதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஊழியத்தில் யதார்த்தமாய் நடப்பது இல்லை, மனதில் தோன்றுவதை தேவன் பிறருக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லி தான், நான் வசூல் பண்ணி தான் ஒன்றை வாங்க வேண்டும் என்பது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன் கூட பேசுகிற தேவன் உங்கள் கூடயும் பேசுவார்ல, கண்டிப்பாக பிறரோடு பேசுவார். யார் கூட நான் பேசுவேன்? நான் எல்லாமே சபையில் உள்ள ஆட்கள் நான் சொல்லலை, சபையில் இல்லாத ஆட்களும் இதற்காக கொடுத்துருக்காங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா?